الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المصطفى أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم. குழந்தைகள் எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே பிடிக்கும். எப்படி மனுஷனுக்கு மனிதனுடைய குழந்தை பிடிக்குமோ அதே போல் மிருகத்துக்கு மிருகத்துடைய அந்த குட்டி பிடிக்கும், பறவைக்கு பறவையுடைய குஞ்சு பிடிக்கும். அல்லாஹு தாலா அந்த ஈர்ப்பை வச்சிருக்கிறான். அந்த மழலை பேச்சு, அந்த மழலை பார்க்கும்போது, குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு தடவை ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் அவங்க பேர், அவங்க ரசூல்லா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ரசூல்லா கிட்ட ஹசன் ஹுசைன் அவங்களுடைய பேர குழந்தைங்க 2 பேரும் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சஹாபி. இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூல்லா லி அஷரத்து அப்னா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்குது, ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என் குழந்தைகளுக்கு நான் முத்தமே கொடுக்கல அப்படின்னா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் செலுத்த மாட்டாங்களோ அவங்க மேலே அல்லாஹு தாலா இரக்கம் செலுத்த மாட்டான் அப்படின்னா. இப்போ இது எல்லாமே அந்த இரக்க குணத்தில் உள்ளது. அந்த முஹப்பத்து, அந்த பிரியம், பாசம், நேசம்ங்கிறது அந்த குழந்தைகளை பார்த்தா வரும். எல்லாருமே பிரியப்படுறது தான் குழந்தைகள் அப்படின்னா. அப்போ குழந்தைகள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லுது. இங்கே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். ஏன்னா அதை மொத்தம் பேசணும்னா அது மணிக்கணக்கில் பேசணும். குழந்தைகளை பற்றி மட்டும் பேசணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னா உ சபா, உங்கள் குழந்தைக்கு 7 வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஏவுங்க அப்படின்னா. தொழுகையை சொல்லிக் கொடுங்க, அல்லது தொழுகை பக்கம் என்னென்னு சொன்னால் அவங்கள கொண்டு வாங்க அப்படின்னா. வதுரிபுஹும் அலைஹா வஹும் அப்னா உ அஷரா, அந்த தொழுகைக்காக வேண்டி அவங்க 10 வயசு வந்துருச்சுன்னா கொஞ்சம் திட்டி அடித்து அவங்கள தொழுக வைங்க அப்படின்னா. ஒஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி, குழந்தைங்களுக்கு 10 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா படுக்கையை கொஞ்சம் பிரித்து வைங்க அப்படின்னா. ஒருத்தரே தனித்தனியாக படுக்க வைங்க. சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஒட்டி ஒட்டி படுக்கும். ஒரு 5 வயசு குழந்தை அத்தா அம்மா கூட ஒட்டி படுக்கும். 7 வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே அப்படிங்கும்போது பிரித்து வைங்க அப்படின்னா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தொழுகையோட விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹு தஆலாவும் குர்ஆனில் சொல்லியிருக்கான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, நரகத்தை விட்டு உங்களையும் மட்டும் நீங்கள் பாதுகாத்தா பத்தாது, உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாத்தாகணும். அதுக்கு தான் பொறுப்பு. அப்போ குழந்தை வளர்ப்பு, குழந்தைக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கறது, இது ஒரு பெரிய பங்கு தாய் தந்தையருக்கு இருக்குது. சில இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வயசுன்னு வருது, சில இடத்துல 15 வயசுன்னு வருது. அவங்கள 15 வயசு வந்துட்டு அவங்களுக்கு தொழுகை கடமை ஆகிரும் அப்படின்னே வருது. ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ 7 வயசு எதுக்கு அப்படின்னு கேட்டால் 7 வயசில் அதை பழக்கப்படுத்துறது. கிதாபில் எழுதியிருக்காங்க, ஹுவா அலா வஜ்ஹி ரியாதா லா அலா வஜ்ஹில் உஜூப், அது கடமை கிடையாது, கடமைக்குள்ள வயசு இல்லை, மாறாக அதை பழக்கத்துக்கு கொண்டு வாருங்க அப்படிமா. அதான் உருதுல ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, இபாதத் ஆதத், அதாவது ஆதத் இபாதத் பஞ்சானா. முதல்ல ஒரு இபாதத் வணக்கத்தை பழக்கப்படுத்தி அதை என்னன்னு சொன்னால் வணக்கமாக மாற்றுறது. அப்போ 7 வயசுலேருந்தே பிள்ளைங்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாங்க, பெண் பிள்ளைங்களை தொழுகைக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது 10 வயசுக்கு தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 7 வயசில் ஒரு குழந்தை தொழுக ஆரம்பிக்கணும்னா 7 வயசில் குர்ஆன் ஓத தெரியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், சுருக்கமான கான்செப்ட். இப்போ 7 வயசில் இவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் 7 வயசில் தொழுகையை பழக்கிறது. 7 வயசுக்கு கம்மியான ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைய பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு வந்து அந்த பள்ளிவாசலுடைய அந்த சஃபுடைய அந்த முறையவே என்னென்னு சொன்னால் ஒழுங்கினமாக ஆக்கிறது, அதுவும் கூடாது. 7 வயசு குழந்தைகளை பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வாங்க. 7 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 10 வயசு குழந்தைய கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு கொண்டு வாங்க.
இதே தான் பெண் பிள்ளைகளுக்கும். ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு 14 வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் உஹதுடைய யுத்தத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிஸ்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி கொடுக்கல, போருக்கெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் 14 வயசில். அதனால் நாங்கள் போயிட்டோம். அடுத்து ஹந்தக்குடைய யுத்தம் வந்தது. அப்போ எனக்கு வயசு 15. அஜாசனி, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் பரவாயில்ல போருக்கு போகலாம் அப்படின்னா. 15 வயசு வாலிப வயசு அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்பட்டுச்சு. இந்த ஹதீஸை அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் சொல்ல இவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, கருவூலத்தில் உள்ள பொருள், அந்த பைத்துல் மாலுடைய பொருளை 15 வயசில் உள்ள குழந்தைகளுக்கும் என்னென்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அவங்களோட உதவிக்காக வேண்டி. 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட கொடுங்க அப்படின்னா, இது ரொம்ப பிரயோஜனமானது அப்படின்னா. அதே மாதிரி ஒரு சஹாபி பெண்மணி அவங்கள்ட்ட, அதாவது ஒரு சஹாபி அவங்களுடைய மனைவியிட்ட கேட்குறாங்க, குழந்தைங்களுக்கு நல்ல அந்த பருவநிலை, அதாவது கொஞ்சம் புரிதல் தன்மை எப்போ வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இதே சம்பவத்தை, இதே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நான் கேட்டிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு குழந்தை அதோடைய பக்குவ வயது, அதாவது சின்ன புள்ள கொஞ்சம் விவரம் தெரியணும் அப்படின்னா அது என்ன வயசு? தொழுகைக்காக வேண்டி உள்ள வயசு. மத்தா உமரு சபி, ஒரு குழந்தைய தொழுகைக்காக வேண்டி அதாவது எப்போ ஏவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பலகீனமான ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அரஃப யமீனஹு மின் ஷிமாலிஹி, ஒரு பச்சை குழந்தை அது வந்து ஒரு 5 வயசோ 6 வயசோ ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு எது வலது கை எது இடது கைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை தொழுகைக்காக வேண்டி இதை என்னன்னு சொன்னால் பழக்கப்படுத்தலாம். அதற்குள்ளேயே என்னென்னு சொன்னால் அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கூப்பிட்டா தெரியுது அப்படிங்கிறத விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழகாக சொன்னான், அந்த குழந்தையோட வலது கை எது இடது கை எது அப்படிங்கிறத சொல்லி. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு செப்பல் கூட கரெக்டாக போட தெரியாது, கரெக்டாக மாற்றி போடுங்க சின்ன பிள்ளைங்க, அந்த விவரம் தெரியாது அப்படிங்கிறது. செப்பலை கரெக்டாக போட்டுட்டா அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தொழுகைக்காக வேண்டி ஏவலாம் அப்படிங்கிறது, தொழுகைக்காக வேண்டி பழக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா தொழுகைக்கு எல்லா விவரம் தெரியணும், எல்லா சட்டத்திட்டங்களும் தெரியணும். அப்போது ஒரு ஹதீஸ் இருக்குது, இதை ஹதீஸுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது ஹதீஸுக்கு ஆதாரம் அப்படின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் லாய்புஹு சபான், குழந்தைய நீங்கள் 7 வயசு வரைக்கும் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தை கூட விளையாடுங்க அப்படிங்க. இது ஒரு லாஜிக்காக வேணால் எடுத்துக்கலாம், ஹதீஸாக எடுத்துக்கிட முடியாது. 7 வயசு வரைக்கும் குழந்தை கூட எல்லாருமே விளையாடுவாங்க தான், எல்லாருமே என்னென்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. ஆனால் அது ஹதீஸு கிடையாது, மாறாக யாருடைய வார்த்தையாக இருக்கலாம். திருப்பி என்னென்னு சொன்னால் அதிலே ஒரு வார்த்தை வருது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த குழந்தை கூட என்னென்னு சொன்னால் விளையாடுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அதோடைய முடிவில் வரும் எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது வாஹிஹி சபான் அப்படிங்கிறது, அத்திபுஹு சபான் வாஹிஹி சபான் சும்மத்ருக் ஹப்லஹு அலா காரிபிஹி. இது ஹதீஸ் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போது இதை ஹதீஸா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது ஹதீஸுக்கு அடிப்படையே இல்லை. முழு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை அது 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கூட குழந்தையாகவே விளையாடுங்க, ஒன்று. ரெண்டாவது 7 வயசுக்கு அடுத்த 7 வயசு இருக்குதுல்ல, அந்த குழந்தைய என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க அல்லது ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. அடுத்த 7 வயசு இருக்குதுல்ல, 21 வயசு வரைக்கும், 7 7 14, 14க்கு அப்புறம் 15லேருந்து 21 வரைக்கும் வாஹிஹி சபான், சகோதர மாதிரி நடந்துவோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, புள்ள தோளுக்கு மேலே போயிட்டாரு நம்மளும் என்னன்னு சொன்னால் அரவணைச்சுக்கோ, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை ஹதீஸாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திருப்பி அதே ஹதீஸில் கடைசியாக ஒரு வார்த்தை, இது மாத்திரம் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஹதீஸ் அப்படின்னா முழுசாக தானே பார்க்கணும். என்ன அப்படி இருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்குது, ஒத்ருக் ஹப்லஹு அலா காரிபிஹி சும்மத்ருக் ஹப்லஹு அலா காரிபி. அந்த 21 வயசுக்கு மேலே அவருடைய பொறுப்பில் எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்க. அப்படிலாம் விடவும் முடியாது. ஒரு குழந்தை என்னென்னு சொன்னால் பருவம் எய்து அது படிப்பு அதனுடைய திருமணம் கடைசி வரைக்கும் ஒரு தந்தையுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே என்னென்னு சொன்னால் அந்த மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரி அதை 18 வயசு மேஜர் ஆகிட்டார் அப்படின்னா என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம்ங்கிறது இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாம் சொல்லுது, ஒருத்தர் குழந்தையை பெற்று எடுத்துட்டா அந்த குழந்தையோட மவுத் வரைக்கும் இவருக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும்.
அந்த குழந்தை கற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த 7 வயசு ஃபஸ்ட்டு 7, 2வது 7, 3வது 7 அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இஸ்லாத்தில். இஸ்லாத்தில் சொல்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, அதாவது முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் சபா சினி அல்லது அப்னா சபா. 7 வயசு வந்துருச்சுன்னா தொழுகையின் பக்கம் நீங்கள் ஏவுங்க. ஏன்னா தொழுகை வந்துருச்சு, மற்றதெல்லாம் தன்னாலே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, 7 வயசு வந்து தொழுகை பக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏவுறீங்க, அதை பழக்கப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் அது வந்து 8, 9, 10வது வயசு வந்துருச்சு. இப்போ தொழுக மாட்டுக்கு அது சிறுசாக லைட்டாக அடிங்க. வதுரிபுஹும் அலைஹா வஹும் அப்னா அஷரா. 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த 10 வயசுலையும் என்னென்னு சொன்னால் தொழுகை கடமை ஆகலை. மாறாக என்னென்னு சொன்னால் தொழுகை கடமை ஆகிறதுக்கு முன்னாடி தொழுகையை ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடு. முன்னாடியே என்னென்னு சொன்னால் ஒரு தொழுகையை பழகிறார். இப்போது ஹதீஸில் சில சஹாபாக்கள் சில இடங்களில் சொல்லியிருக்காங்க, 13 வயசு வந்துடுச்சுன்னா பக்குவம் வந்துருச்சு, 15 வயசு வந்துருச்சுன்னா பக்குவம் வந்துருச்சு. பெண் பிள்ளையாக இருக்குது, அது ஏஜ் அட்டன் ஆயிடுச்சு, இப்போ தொழுகை கடமை ஆயிடுச்சு. இதே போல் ஆண் பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவ நிலைமை என்ன ருஷ்துன்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு விவரம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன சொன்னால் தொழுகை கடமை ஆயிடுது. அந்த இடத்துல தொழுதே ஆகணும், அது ஃபர்து உஜுபாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி உள்ளது அது எல்லாமே தொழுகையை பழகிறதுக்காக வேண்டி உள்ள காலகட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, ஒரு மரத்தில் உள்ள முதல் பழம் வந்தது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழத்தை எடுத்து என்னென்னு சொன்னால் அப்படியே ஒற்றிக்கொள்வாங்க. கண்ணை வச்சு திறப்பை என்னென்னு சொன்னால் வாயை வச்சு ஒற்றி கொண்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருந்த குழந்தைகளுக்கு அதை சாப்பிட கொடுப்பான். ஏன்னா அது முதல் பழம், ஃபஸ்ட்டு உள்ள குழந்தை என்னென்னு சொன்னால் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் அதை நல்ல விதமாக சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, அல் அவுலாது தாமிசுல் ஜன்னா. குழந்தைங்கள்ங்கிறது சொர்க்கத்துடைய என்னென்னு சொன்னால் அந்த பூங்கொத்து அல்லது என்னென்னு சொன்னால் அதில் உள்ள அந்த மலர் செண்டுகள் மாதிரி. அப்போது அந்த குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம முதல்ல இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் பின்னாடி வரும். அப்போ இதை பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி அவரோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பழக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம சொல்கிறது தான் பேசிக். ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தொழுகையை கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க, அடுத்த விஷயங்கள் தன்னாக வர ஆரம்பிச்சோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.